மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நர்சஸ் ப்ரொஃபைல் சேனல். 2025 அகாடமிக் இயர், அதாவது இந்த வருஷத்துக்கான காலேஜ் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவோட காலேஜ் ஓப்பனிங் டேட், அதாவது இந்த கவுன்சிலிங்கே பார்ட்டிசிபேட் பண்ணாம தனியார் கல்லூரிகளில் போய் டைரக்டா அட்மிஷன் போட்டிருக்கீங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 18ஆம் தேதி காலேஜ் ஓப்பன் பண்றதாட்டு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து தகவல் கொடுத்திருக்காங்க. நாங்க மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் போட்டோம், எங்களுக்கு 18ஆம் தேதி காலேஜ் வந்து ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற ஒரு சில கமெண்ட் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க. நமக்கு அதே மாதிரி ரவுண்ட் 1 முடிச்சுட்டு காலேஜ்ல ஜாயின் பண்ணிக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க காலேஜ் ஓப்பனிங்காக. அதே மாதிரி ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்கும் உங்களுக்கு ரிசல்ட் வந்துடுச்சு. நீங்களும் காலேஜ்ல போய் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து வெயிட்டிங்ல இருக்கோம் காலேஜ் வந்து ஓப்பனிங் டேட்டுக்காக. ஸோ இந்த ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவர்மெண்ட் காலேஜஸ் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2 ஓட கவுன்சிலிங் முடிச்சு அதுல உள்ள கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் ஜாயின் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து காலேஜ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. என்னைக்கு காலேஜ் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படிங்கறத உங்க காலேஜே உங்களுக்கு என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா அபிஷியலா போன் மூலமா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. இல்லைன்னா மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டியில இருந்து நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு நோட்டிபிகேஷன் வந்து அபிஷியலா கொடுப்பாங்க. இந்த டேட்ல வந்து காலேஜ் வந்து ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற அபிஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருவாங்க. ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்ச உடனே காலேஜ் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஏன்னா மேக்ஸிமம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்ச உடனே என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிடுவாங்க. அடுத்த செகண்ட் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 150 200 சீட்ஸ் தான் இருக்கும். அதனால செகண்ட் ரவுண்டுக்காண்டி ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் பொறுத்தவரையில வெயிட் பண்ண மாட்டாங்க. நீங்க அட்மிஷன் போட போகும்போதே உங்களுக்கு என்னைக்கு காலேஜ் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற தகவலை உங்களுக்கு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்குமே போன்ல என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா காலேஜ் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்கை பொறுத்தவரையில ஆகஸ்ட் எண்டுல இல்லைன்னா ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கான காலேஜ் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதர் கவர்மெண்ட் காலேஜஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதாவது செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து காலேஜ் வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கவுன்சிலிங் மூலமா வரக்கூடிய பிரைவேட் காலேஜஸ் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து காலேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ பிரைவேட் காலேஜஸை பொறுத்தவரை செப்டம்பர் மந்த் நமக்கு வந்து காலேஜ் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னதான் நமக்கு ஆகஸ்ட் மந்த்ல கவுன்சிலிங் முடிஞ்சாலும் நீங்க போய் அட்மிஷன் போட்டாலும் அதுக்கப்புறம் 1 வீக் கழிச்சு தான் வந்து காலேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ செப்டம்பர்ல இந்த ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா காலேஜ்க்கு வந்து போயிடலாம். டிப்ளமோ கோர்சஸை பொறுத்தவரையில கண்டிப்பா நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா லேட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து செப்டம்பரையும் தாண்டி ஒருவேளை வந்து டைம் ஆகிறதுக்கான அதே மாதிரி நம்மளோட ராகவேந்திரா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்மிஷன் போட்டிருக்கீங்க. ஸோ இவங்களுக்கான காலேஜ் வந்து செப்டம்பர் 24ஆம் தேதி என்ன செய்றாங்க அப்படின்னா ஓப்பன் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அஃபிஷியலா உங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி காலேஜஸ் வந்து ஓப்பன் ஆகுது வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் என்ன செய்வாங்க அப்படின்னா எல்லா காலேஜ்லயும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுப்பாங்க. நமக்கு ஒருவேளை காமனா வெப்சைட்ல இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு என்ன செய்றேன் அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணுவேன். காமனா இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா நம்மளோட சேனல்லயும் உங்களுக்கு என்ன செய்வோம் அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணுவோம். தேங்க் யூ.